இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து விஷால் மேலே வந்து செம கடுப்பானது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஷோ ஸ்டார்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாட்டு பாடும்போதும் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்து கொடுக்குறீங்க. விஷால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து நான் எல்லாருக்கும் ஏதாவது பவித்ராக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கும்போது நான் விஷாலுக்கெல்லாம் வந்து சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமு அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயமாகட்டும். அதுக்கப்புறமா இப்போ வந்து ராணவுக்கு வந்து அடிபட்டதை யாரெல்லாம் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு 3 பேர் மட்டும் வந்து எழுதுறாங்க. அன்ஷிதா, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, சௌந்தர்யா இவங்க மட்டும் வந்து எழுதுறாங்க. அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் எழுதுறாரு. அதுக்கப்புறம் ரயான் வந்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் இவர் விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுற மாதிரி எழுந்தார், உட்காந்துட்டாரு. திரும்பவும் எழுற மாதிரி எழுந்தார், உட்காந்துட்டாரு. விஜய் சேதுபதி அதை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. என்ன விஷால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்று எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சிருங்க, இல்லைனா உட்காந்துருங்க, சும்மா எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார். அதுக்கப்புறமா ஏன் உங்களுக்கு அவர் நடிக்கிற மாதிரி தெரிஞ்சதா ஏதோ ஒரு பாயிண்டில் அப்படிங்கிறது, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் கூட்டிகிட்டு போய் நான் தான் உள்ளே போய் விட்டேன். அப்போ டாக்டர் வந்து சொன்னார் 1 ஹவர் அப்சர்வேஷனில் வந்து இருக்கட்டும், நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வெளியே எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி வந்து ஸ்டாப் பண்ணி என்னது பயந்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நோஸ் கட் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அதை யாரும் பெருசாக பயந்த மாதிரிலாம் வந்து அங்கே தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா இவர் வந்து ரொம்ப சீரியஸாக வெளியே வந்து சொல்லிகிட்டு இருப்பார். இது மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, யாருமே வந்து இதுக்கு பயப்பட தேவையில்ல, பட் என்ன விஷயம் அப்படிங்கிறது வீக்கெண்ட் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிப்பாங்க. எதுக்காக வீக்கெண்ட் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வீக்கெண்ட் தான் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி அதுக்கும் வந்து கடுப்பாயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மேலே அவர் செம அதிருப்தியாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா விஷாலோட கேம் பிளேவும் இருக்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எவ்வளோ டைம் சொல்லியும் பார்த்துட்டாரு. தைரியமாக பேசவும் மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி வெளிப்படுத்தினதாக வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷாலை வந்து ஒரு ஃப்ராடு கேப்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணார் விஜய் சேதுபதி அவர்கள் விஷால் பற்றி. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.